எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி பேசுகிறேன். இது வித் விக்கி சேனல். ஸோ மறக்காமல் வித் விக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சமான வீடியோஸ் என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும், என்ன வீடியோஸ் ரியாக்ஷன் கொடுக்கணும், எந்த டாபிக் பற்றி பேசணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய சிம்பு ஃபேன். ஸோ சிம்பு பிடிக்கும், பெரிய ஃபேன் நாங்கள். ஸோ அவரோட க்ரோத், அவரோட வீழ்ச்சியெல்லாம் நிறைய பார்த்துருக்காரு. அவர் எப்படின்னா நிறைய வெயிட் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் அவர் ரெட் கார்டு கொடுக்குற ரேஞ்சுக்கு அவர் போய் அப்புறம் பாத்ரூம்லாம் அவர் ஆடியோ, அதாவது அவர் வாய்ஸ் டப்பிங் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் அவர் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அவர் படம் ஃப்ளாப்பால நிறைய பேர் இருந்திருக்கு. பட் படம் ஃப்ளாப்ல வந்து நிறைய படங்கள் அவர் ஃப்ளாப்பாக கொடுக்கல. அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா, அவர் பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும். பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ ஃபிட்டாக நான் உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷத்தை கொடுக்குறேன், நான் படம் பண்ணுறேன், படம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோட வந்து பண்ணியிருக்காரு. அதுக்காகவே நம்ம பாராட்டியானோம். ஸோ இப்போ வந்து நான் பார்க்க போகிறது வந்து தக் லைஃபோட ரியாக்ஷன் தான். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 3-4 செகண்ட்ஸ்லேயே வந்து தெரிஞ்சது விஷுவல்ஸ் தான் செம்மையாக இருக்குங்க. நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். இதெல்லாம் மணிரத்னமோட டைலாக்ஸ்லாம் எப்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு இருவர், அதுக்கப்புறம் தளபதி, அதுக்கப்புறம் நிறைய மூவிஸை பார்த்துருக்கோம். டைலாக்ஸாக சூப்பராக இருக்கும். இந்த மூவிலையும் வந்து டைலாக்ஸாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சு, இதுதான் சிம்பு, நல்லாவே தெரியுதுங்க. இதுதான் சிம்பு. எனக்கு என்னமோ சிம்பு வளர்த்தெடுத்த ஒரு பர்சனாக தான் கமல் சார் வந்து சிம்பு வளர்த்தெடுத்த பர்சனாக இருப்பார்னு நினைக்கிறேன். இனிமே நீ நானும் ஒண்ணு. எங்க பழைய கமல் சார் வந்து இந்த ஃப்ரேம்ல தெரியுறாருங்க. அந்த விக்ரம் படம், அதாவது பழைய விக்ரம் படம், அதுக்கப்புறம் அன்பே சிவம்லாம் கொஞ்சம் வயசா இருக்கும். பட் பழைய மூவிஸ் சொல்றேன், பழைய விண்டேஜ் 80s 90sல இருக்கிற கமல் சார் இந்த ஃப்ரேம்ல தெரியுறாரு. ரொம்ப எங்கா தெரியுறாரு. அது வந்து மேபி டிஏஜிங் யூஸ் பண்ணிருக்கலாம், ஏஐ டிஏஜிங் யூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். சிம்புவோட கார் இது நல்லா இருக்குங்க. சாரி ஸ்டாப் பண்ணி பேசுறதுக்கு. பட் நான் மொத்தமா வந்துட்டு உண்மையா ரியாக்ஷன் கொடுக்க விருப்பப்படல. எனக்கு என்ன தோணுதோ அப்படி நான் சொல்றேன். 16 கணக்கு உள்ள இருந்து அழகா இருக்குங்க அந்த டான்ஸிங், அந்த பாட்டு கூட எனக்கு ஓகேவா பட்டுச்சு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ யா, பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். இது ஹோலி சீன்லாம் வரும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு காற்று வெளியிடே தான் ஞாபகம். மணிரத்னம் படம் இல்லை, ஸோ அதனால ஹோலி சீனு, அதுக்கப்புறம் செக்கச்சே வந்த வானம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பிக் ஆக்டர் நடிக்கிறாங்க. நிச்சயமாவே அந்த படம் சூப்பராக தான் இருக்கும்னு என்னோட எண்ணம் இருக்கிறது. அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு எதுவும் சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. பார்த்த வரைக்கும் சீன்ஸ்ல கொஞ்சம் ஃபிளிஷன் ஆஃப் சீன்ஸ்லாம் காமிச்சாங்க. பட் நல்லா இருக்கு. I am your only Adam. மேம், ஐ எம் யுவர் ஒன்லி ஆடம். இதுதான் ட்விட்டர் பூரா ஏதாக இருக்கு. ஐயோ ஐயோ. பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இது நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஏரியா நினைக்கிறேங்க. அந்த தக் லைஃபோட டீசரோ ஏதோ ஒன்று ஒட்டும் போது இந்த பெரிய ஹேர் வச்சிருக்க மாதிரி கமல் சார் வந்திருந்தார். அந்த ஒரு
அந்த ஒரு கெட்டப் தெரியுது. நிறைய கெட்டப் இருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும். நான் தான் ரங்கராய சக்திவேல். பார்த்தீங்களாங்க, நிச்சயம் 2 பேருக்கும் ஐ திங்க் வந்து லீடிங் வந்து கமல் சார் தான் இருக்கார். பட் சிம்பு சார் கமல் சார் சண்டை வருது பார்க்கலாம். ரொம்ப தேட்டரே அப்படியே பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன். மணிரத்னமோட ஒரு ரைட்டிங்கில் வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அது எப்படி இருக்கும், யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதோட அந்த ஃபைட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க 2 பேரோட ஃபைட்டுக்கு நிச்சயம் தேட்டரில் தான் அந்த படத்தை தக்லேஷ் நான் பார்க்க போகிறேன். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், இந்த வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஐ வாட்ச் தி ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஃபுல்லினாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை சப்ஸ்கிரைப்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் சம்பு ஃபேன், கமல் சார் ஃபேன், மணிரத்னம் ஃபேன், ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸ்க்கும் நீங்கள் எல்லாரும் போயிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் தக் லைஃப் ட்ரெய்லர். படத்துக்காக ரொம்ப வெயிட்டிங். நான் படம் நிச்சயம் பார்த்து ரிவ்யூ கொடுக்குறேன். வித் வீக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும்.